உன்னை கட்டிக்கொள்ளணும். ஆமா, நாம் இருவரும் கட்டிக்கொண்டு வரலாம். உன் கண்கள் என்னை மயக்குகின்றன. உன் புன்னகை என் உயிர். இடுப்பு சிலுக்கு. அன்பே, என்ன ஆயிற்று? நான் இருக்கிறேன். உன்னோடு இருந்தால் சரி. கண்மணி அன்புடன்ல கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் 2 பேரும் கையெழுத்து போட்டாங்களா, இங்க சந்தோஷம். அந்த பிள்ளைக்கு வெண்ணிலாவுக்கு பேரன் கையெழுத்து போட்டான்னு அவர் ஒரு ட்ரிக்ல தான் கையெழுத்து போட்டாரு, அது தெரியல. கோர்ட்டுக்கு போயிட்டு சம்மதங்க 2 பேருக்கும் அப்படிங்கிறாங்க. சம்மதம்னா நாங்க உடனே எல்லாம் சொல்ல முடியாதுங்க, 6 மாசம் 2 பேரும் ஒண்ணா ஒரு வீட்டுல இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்பதான் பாக்குறாங்க, 6 மாசம் சொல்லாம 1 வருஷம் கேளுங்களேன் அப்படின்னு அன்பு சொல்ல, யுவரானர் மன்னிக்கணும், 6 மாசத்துல எல்லாம் இந்த காலத்துல எல்லாம் மாற மாட்டாங்க, 1 வருஷம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. கண்மணியோட வக்கீல் என்ன பண்றாங்க, இல்ல 6 மாசமே நாங்க தேவையில்லைன்னு சொல்றோம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுங்க, கோர்ட்டை நீங்க மீறக்கூடாது யுவரானர் அப்படின்னு அன்புவோட வக்கீல் சொல்லிடுறாங்க. 1 வருஷம் 2 பேரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறமா கண்மணி வந்து அன்பு வீட்டுல 1 வருஷம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நோ, முடியாது அப்படின்னு கண்மணி சொல்ல, பரவாயில்லங்க, நான் வேணா போயிட்டு என் பொண்டாட்டி வீட்டுல இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்னப்பா டைவர்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்ப உன் பொண்டாட்டி வீட்டுல போய் இருக்கேன்னு அவ்வளவு ஆர்வமா சொல்ற அப்படின்னோன்னு, இருக்கட்டும் சார், என் பொண்டாட்டி கூட தானே நான் சேர நினைக்கிறேன், அதுல தப்பு இல்லையே அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷம் தங்க சொல்றாங்க. பெட்டி படிக்கையோட நம்ம ஆளு வீட்டுக்கு வந்துடுறாரு. அன்பு வந்த கையோட கண்மணி செம்ம காண்டாகுறாங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு உட்கார போனா செம்ம காண்டாகுது கண்மணி. என்னமோ வீட்டு மாப்பிள்ள வந்த மாதிரி ரொம்ப பண்ற, என்னடி உனக்கு என்னடி, அவர் வீட்டு மாப்பிள்ள தானடி அப்படின்னு சொல்ல, அப்படியா, இரு இந்த வர்றேன் அப்படின்னு வேக வேகமா வெளில போறாங்களா. அங்கிட்டு போயிட்டு மரம் இருக்கு, வாழை மரம், ஒரு இலையை அறுத்துட்டு வராங்க. அறுத்துட்டு வந்து நீட்டமா போடுறாங்க. என்னடி இது, வீட்டு மாப்பிள்ள வந்திருக்காருல, தலவாழை இலை போட்டிருக்கேன், விருந்து வை. அத்தை பாத்தீங்களா அத்தை, நீங்க கூட என்னை மறந்துட்டீங்க கவனிக்கிறதுக்கு, என் பொண்டாட்டி என்ன வேணான்னு சொன்னாலும் தலவாழ விருந்து போட்டு என்னை வரவேற்கிறாளே, ஐயோ அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு உட்கார்றாரு. இருங்க மாப்பிள்ள, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஐயோ அம்மா, நான் சும்மா கொண்டு வந்து போட்டா எடுத்துட்டு வர போறியா, சும்மா ரெடி, இவங்க இலைய பறிக்க, கண்மணி சும்மா இரு அப்படின்னு சொல்லி தட்டி விட்டு, நீங்க கொண்டு வாங்க அத்தை அப்படிங்கிறாங்க. சாப்பாடை கொண்டாந்து வைக்கிறாங்க. பாக்குறாங்க எல்லாரும், என்னம்மா இவர் இங்க வருவாருன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா, எல்லாம் இவ்வளவு வகை வச்சிருக்கிறா, பார்த்தா எல்லாம் ஃபுல்லா வைக்கிறாங்க, அடுக்கி வைக்கிறாங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும்டி. என்ன தெரியும், கடவுள் மேல நம்பிக்கை இருக்குடி, நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு தெரியும்னு சொன்னான். இல்லையே, ஏற்கனவே இவர் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு போன மாதிரி இருக்கே. பாத்தியா, எல்லாம் கரெக்டா சொல்றாளே என் மக அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இது சரிப்பட்டு வராது, வாயை நம்ம மூடிக்கணும். அப்பெல்லாம் இல்லடி, நான் கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, அதனாலதான். என் மாப்பிள்ள, நீங்க எதுவும் என்கிட்ட சொல்லிட்டு போகல. நான் எதுவுமே சொல்ல, 6 மாசம் 1 வருஷம் தங்க வைப்பாங்க, நான் உங்க வீட்டுக்கு வருவேன் அப்படிலாம் நான் சொல்லவே இல்ல அத்தை. கண்மணி, நான் சொல்லலம்மா. நீங்க சொல்லலே தெரியுது, நீங்க சொல்லிருக்கீங்கன்னு வச்சுக்கிறேன் உங்களை அப்படின்ட்டு. அப்புறமா அப்படின்னு போறாங்களா. அப்புறம் ஏன் கண்மணி வைக்கிற, இப்ப வையன் அப்படின்னு கிட்டக்க எந்திரிச்சு வர, உங்களை அப்படின்னு சொல்லி துரத்துறாங்க. இதுங்க 2 இப்படி விரட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கத வெண்ணிலா வந்துடுறாங்க. குரூப்ஸ் வந்து பாத்துட்டு ஆடி போறாங்க. அப்படியே பாக்குதா, ச்சே என்ன அன்பு, டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி சேர்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கல. உன்னையாடி இங்க வர சொன்னது அப்படின்னு அன்பு வேகமா வந்து கத்துறாரு. இங்க பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட இதே இல்லையா, அவ வேணான்னு சொல்றா, அவ பின்னாடி நிக்கிறீங்க, உங்களை வேணும்னு சொல்றேன், ஏன் பின்னாடி வந்தா என்ன, அவ வேணான்னு சொல்றது காரணமே நீ தானடி, நீ படுத்து எடுத்துற பாட்டுல தானடி என் பாட்டியே எங்களை வெறுக்குது. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு, இல்லைன்னா குடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. ஓங்கி அறைய போறாரு. அப்படியே தவக்குன்னு அப்படி குனிஞ்சுக்கிறாங்க. கண்மணி, கோர்ட்டுக்கு போய் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா இருக்கிறீங்க, சேர விட மாட்டேன்டி, சேர விட மாட்டேன். அந்த பிள்ளை சினேகா அப்படிதான் சொல்லிட்டு போகுது கோர்ட்டுக்கு. சிந்து பேருவில இந்த பிள்ளை அதே மாதிரி சொல்லிட்டு கிளம்புது. இடத்த காலி பண்றி அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு உள்ளுக்க வராரு. பாத்தியா கண்மணி சொல்லும், நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்கனால கண்ட நாயெல்லாம் உள்ளுக்குள்ள வருது, தேவையா இது, இங்க பாருங்க, உங்களுக்கு எனக்கு எந்த பேச்சு இல்ல, மரியாதையா போங்க அப்படிங்கல. சர்ன்னு கார் வந்து ஒண்ணு நிக்குதா. யாரு யாரு அப்படின்னு பாக்குறாங்க. நம்ம ஆளு ஜீவா வராரு. ஜீவா பார்த்தா, வா ஜீவா, அடி பாவி, எல்லாரையும் அன்பா உபசரிக்கிறா, பேசுறா, வைக்கிறா. அந்த ஐயனார் துணையில நீலா அப்படித்தானே, எல்லார்ட்டையும் அன்பா இருக்கும், சோழன்ட்ட மட்டும் வல்லு 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 வல்லுன்னு விழுங்க இல்லையா, ஆனா என்கிட்ட மட்டும் கடுகடுன்னு விழுகிறாளே அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தா, அன்பு, கண்மணி என்ன பண்றீங்க, தலைவாழை எல்லாம் சூப்பரா இருக்கே, விருந்தெல்லாம் ஐட்டம்லாம் நிறைய இருக்கு அப்படிங்கிறாங்க. வாங்க தம்பி, உங்களுக்கு சாப்பாடு தரேன். நான் நல்லா சாப்பிட்டதுனே. அன்பு, நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க, உங்களுக்காக போட்டப்பட்டது, அதை நீங்க மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை பாக்குறாரு. ஜீவா சார், நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு கட்டி பிடிக்க, அவரு சாப்பிட தானே சொன்னாரு, இதுல என்ன புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சாப்பாட்டையும் பாக்குறாங்க, அன்பையும் பாக்குறாங்க. ஓ ஓ ஜீவா சார் சொன்ன அர்த்தம்
ஓ! என்ன என்ன சேர்த்து வைக்கிறியாடி? அப்படின்னு மனசுல நெனச்சுக்கிறாரு. ஜீவா பத்தி நெனச்சுக்கிறாங்க நம்ம கண்மணி. அதுக்கப்புறம் அன்பு போய் உட்கார வைங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க நம்ம ஜீவா. இல்ல ஜீவா, அட உட்காருங்க ப்ரோ. இது உங்களுக்காக படைக்கப்பட்ட விருந்து. நீங்க மட்டும் தானும் அருந்த வேண்டும் அப்படின்னு சாப்பிட வைக்கிறாங்க. ஜீவா, போதும். நீங்க இத சும்மா சும்மா சொல்லாதீங்க. ஏன் கண்மணி சொல்றது என்ன இருக்கு? நீங்க எத சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் ஒரு காலமும் நான் இறங்கி வரமாட்டேன் அப்படிங்கிற கண்மணி, நான் உன்னைய என்ன சொன்னேன்? நான் சாப்பாடு தான் சொன்னேன். புரியுது ஜீவா. நீங்க இங்க வாங்க. உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தனியா இழுத்துட்டு போக, அன்பு பார்க்குறாரு. சிரிக்கிறாங்க அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து. மாப்ள நீங்க எதுவும் ஐயய்ய! நான் என்ன நினைக்க போறேன்? இல்ல அவ பாட்டுக்கு ஜீவா ஜீவாங்கிறா. உங்கள விட்டுட்டு ஐயோ! உங்களுக்கு புரியலையா? அவளுக்கு என் மேல தான் காதல் இருக்கு அத்த. என்ன தம்பி சொல்றீங்க? ஆமா. காதல் இருக்கவங்கட்ட தான், உரிமை இருக்கவங்கட்ட தான் இப்படிலாம் சண்டை போட சொல்லும், பேச சொல்லும். அது என் பொண்டாட்டிட்ட என்கிட்ட நெறைய வச்சிருக்கா. அதனால தான் பாத்தீங்களா? அப்படிங்கையில, எப்படியோ மாப்ள நீங்க புரிஞ்சிருக்கீங்களே, அது வரைக்கும் போதும். விடுங்க அத்த. என்னைக்கு இருந்தாலும் சரி, நாங்க 1000 அடிச்சுக்கிட்டாலும் சரி, புடிச்சுக்கிட்டாலும் சரி, கண்மணி அன்புடன் தான், அன்பு கண்மணியுடன் தான். மோதலும் காதலும் பார்க்கலையா? அதே மாரி தான். அப்படின்னு இவங்க சந்தோஷமா பேச, ஜீவாட்ட போயிட்டு கண்மணி என்ன பண்றாங்க, "என்ன ஜீவா, நீங்க பாட்டுக்கு இப்படி பேசுறீங்க? விடு கண்மணி. உன் மேல எவ்வளவு உயிரா இருக்காரு பாத்தியா? அதெல்லாம் முடியாது. அவர் இன்னும் திருந்தல. எப்படியாவது மாறி மாறி பேசுவாரு. நீங்க வேணாம் விடுங்களேன்." "என்னம்மா, கோர்ட்டே 1 வருஷம் இருக்க சொல்லிருச்சு. அப்புறம் என்ன பண்றது? இப்படியா கோர்ட் வரைக்கும் போவீங்க? ஏன் கண்மணி?" அப்படிங்கிறாங்க. அங்க எல்லாரும் வேலை பார்க்குறவங்க வராங்க. "என்ன கண்மணி இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டீங்க? ஐயய்யோ! எல்லாரும் போங்க. எனக்கு அதுக்கு அந்த அன்பே போதும் போல இருக்கு. போங்க." அப்படின்னு சொல்ல ஜீவா சிரிச்சுட்டு, "சரி பாய். நாளைக்கு வந்துருங்க வேலைக்கு." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் பார்த்தா, அன்பு மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. கண்மணி வாராங்க. எங்க ஆள காணோம்? ஒருத்தரையும் காணோம்." அப்படின்னு பார்த்தா, அவங்க பேசிக்கிட்டு இருக்கையில எல்லாம் வெளில இங்கிட்டு கிளம்பி போகுதுங்க. அது பார்க்காம ஜீவா கிட்ட வெளிய நின்னு பேசிக்கிட்டு இருக்கு. உள்ளுக்க வந்துட்டு, "அம்மா, அம்மா எங்க சித்தி, சித்தப்பா ஒருத்தரையுமே காணோம்." அப்படின்னு வராங்க. பார்த்தா இவரு சிரிச்சு சிரிச்சு அள்ளி சாப்பிட்டுட்டு இருக்காரு. "என்ன கண்மணி பசிக்குதா? இந்தா சாப்பிடுறியா? வா வா சாப்பிட வா." ஒண்ணும் தேவையில்ல. நீங்களே சாப்பிடுங்க." அப்படின்னு சொல்ல, "தேவையில்லையா? இருடி மவளே." அப்படிங்கின்னு அடுப்படி பக்கம் போகுது கண்மணி. இவர் என்ன பண்றாரு, சாப்பிட்டுட்டு இந்த கத்திரிக்காய் தோல் அது இதுன்னு இருக்கு இல்லையா? அத 2 அப்படி தூக்கி போடுறாரு. தக்காளி பழ தோலையும், அந்த பாதி நறுக்குனதோட, அதாவது வெந்து கிடக்கும் இல்லையா? அந்த குழம்புக்குள்ள, அத எடுத்து போட, இந்த பிள்ளை மேல பார்த்துக்கிட்டே, அதாவது கீழ வந்து அன்பு உட்கார்ந்துருக்காராம். அதனால அவங்க பார்க்கக்கூடாதாம். அப்படியே மேல பார்த்துட்டு போக, அந்த தக்காளி பழத்துலயும், இந்த கத்திரிக்காயிலயும் கால வச்சு, சர்ருக்குன்னு வழுக்க இவரு ரெடியா தான் உட்கார்ந்துகிட்டு இருந்தாரா, இவங்க விழுக போயில அம்மான்னு கத்த, இவர் தாங்கி பிடிக்க செம்ம சீனுன்னு சொல்லணும். அப்படியே 2 பேரும் கட்டி புடிச்சு, நச்சுக்கு நச்சுக்குன்னு முத்தம் குடுத்துக்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆகுது இவங்களுக்கு. அம்மான்னு கத்தனோனே அங்க எல்லாரும், "ஐயய்யோ! என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே!" அப்படின்னு தூரத்துல இருந்து இருக்கிறாங்களா, ஓடி வர போயில ஒருத்தருக்கு ஒருத்தர் கைய பிடிச்சுக்கிறாங்க. அங்க ஏத்த மாஸ்டர் இருக்காரு. அவரு பாத்துக்குவாரு. அந்த பிரியாணி அவரு கிண்டிக்குவாரு. நீங்க ஒண்ணும் போக வேணாம். இருந்தாலும் அவங்க அம்மா வந்துட்டு, "இல்ல என் புள்ள கத்துனாளே." "கத்துனா என்ன? அடுத்து கத்தல் வந்துச்சா?" "இல்ல காம் ஆயிட்டாங்கல்ல." அவங்க புருஷன் இருக்கையில எதுக்கு? சும்மா நில்லுங்க அப்படின்னு நிக்க வச்சிருதுங்க. இருந்தாலும் கொஞ்சம் எட்டி பாப்போமா? ச்சீ! இது அநாகரிகம்ல. ஆள பாரு ஆள அப்படின்னு அவங்க தங்கச்சி சொல்ல, "இல்லடி என்ன பண்றாங்கன்னு பயமா இருக்குடி. அவங்க ஒண்ணும் பண்ண போறது இல்லடி." அப்படியே கெட்ட எண்ணமா இரு. அவங்க ஏதாவது பண்ணணும்னு வேண்டிக்க." அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல எட்டி பாக்குறாங்க. இதுங்க அப்படியே கீழ விழுந்த கையோட கண்மணி அப்படியே பாக்குறாங்க. வச்ச கண்ணு வாங்காம, ஒண்ணும் இல்ல கண்மணி. கவலைப்படாத. எந்திரி." அப்படிங்கிறாரு. என்னால முடியல. ஐயோ! அம்மா இது யாரு இங்க போட்டது? அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல தூக்க, "எந்திரி கண்மணி. ஒண்ணும் இல்ல." ஐயோ! வெக்கமா இருக்கு. 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. "சொன்னேன்ல கேட்டியா?" அப்படின்னு தலையில கொட்டிக்கிட்டு எல்லாம் அங்கிட்டு போயிருதுங்க. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல தூக்குறாரு. எந்திரிக்க முடியல. எந்திரிச்சா மறுபடியும் வலிக்கி விழுக, "அம்மா" அப்படின்னு சொல்லி, "இடுப்பு வலிக்குதே அம்மா" அப்படின்னு விழுகுறாங்க. "இரு இரு" அப்படின்னு மெல்ல தூக்கி, பாவம் அந்த மனுஷன கடைசி வரைக்கும் சாப்பிடவே விடலங்க. அவர் எங்கேங்க சாப்பிட்டாரு? பாதி சாப்பிட்டதோட தானங்க மீதி கிடக்குது. மீதி வாழ்க்கையும். கண்மணியும் சரி, சாப்பாடும் சரி அப்படித்தான் போகுது. அப்புறம் மெல்ல தூக்கி சோஃபால உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம், "எங்கன அடிபட்டுருக்கு?" "இங்க" அப்படிங்கிறாங்க. "காட்டு காட்டு" அப்படின்னு இடுப்ப காமிச்சு அப்படியே இடுப்புக்கு சுளுக்கு எடுத்து விடுறாரு. "அம்மா அம்மான்னு" அழுதுகிட்டு இருக்கு. "என்னமோ என் புள்ள முனங்குற சத்தம் கேட்குதே" அப்படின்னு அவங்க ஆத்தா சொல்ல, "அதான் அவன் இருக்கான்ல வாத்தியாரு பார்த்துக்கோன்னு சொன்னா கேட்கிறீங்களா?" அப்படின்னு அதுகளே சமாதானம் ஆகுதுக. இது ஒரு கட்டத்துக்கு மேல இடுப்ப நறுக்கு நறுக்குன்னு தேய்க்க, இந்த பிள்ளை தன்னையே மறக்க, மெல்ல மெல்ல அப்படியே 2 பேரும் கட்டிக்கிறாங்க. ஐயோ! எவ்வளவு நல்லா இருக்கு பார்க்கவே. சூப்பரா இருக்குல்ல இப்படி போனா. பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுதுன்னு. கண்டிப்பா 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து தாங்க கோர்ட் வைக்கும். ஒரு வீட்ல இருங்க 6 மாசம்ன்ட்டு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.